தமிழ்நாட்டில் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள முக்கிய ரயில்வே திட்டங்கள் தடைப்பட்டுள்ளன. இதற்கு காரணம் மத்திய அரசு அல்ல, மாறாக திமுக அரசு நிலம் கையகப்படுத்த தவறியதுதான் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் சென்ற டிசம்பர் 4ஆம் தேதி வெளியிட்ட தகவலின்படி ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான மொத்த நிலத்தில் தமிழ்நாட்டில் 24% மட்டுமே கையகப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். தேவைப்படும் நிலம் 4326 ஹெக்டேர் என்றும், ஆனால் 1052 ஹெக்டேர் நிலம் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், இன்னும் கையகப்படுத்தப்படாமல் 3274 ஹெக்டேர் நிலுவையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக திண்டிவனம் திருவண்ணாமலை திட்டம், மொரப்பூர் தருமபுரி திட்டம் மற்றும் மன்னார்குடி பட்டுக்கோட்டை திட்டம் போன்ற முக்கிய புதிய வழித்தடங்களுக்கு தேவைப்படும் நிலத்தில் 9% மட்டுமே கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது தேவைப்படும் 905 ஹெக்டேரில் 78 ஹெக்டேர் மட்டுமே இந்த வழித்தடத்தில் கைப்பற்றப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் மிகவும் தாமதமான திட்டங்களில் ஒன்று ராமேஸ்வரம் தனுஷ்கோடி வழித்தடமாகும். இது ரூபாய் 734 கோடி செலவில் 2019ஆம் ஆண்டு அனுமதிக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணி இதுவரை தொடங்கப்படவில்லை என கூறியுள்ளார். மத்திய அரசு தமிழக ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை பல மடங்கு அதிகரித்துள்ளது. 2009-14 வரையிலான சராசரி ஆண்டு ஒதுக்கீடு ரூபாய் 879 கோடியிலிருந்து 2025-26ஆம் ஆண்டில் 6626 கோடியாக 7.5 மடங்கு அதிகம் உயர்த்தப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட திட்டங்கள் 15 திட்டங்கள் என்றும், மொத்த மதிப்பு 22,808 கோடி என்றும், இதில் ஏற்கனவே ரூபாய் 7,591 கோடி செலவிடப்பட்டுள்ளது என்றும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசால் தடைப்பட்ட முக்கிய ரயில்வே திட்டங்களில் ஒன்று மாமல்லபுரம் வழியாக சென்னையிலிருந்து கடலூர் வரையான திட்டமாகும். இது 2008ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் உள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அரசுகளால் இடமாற்றம் மற்றும் சீரமைப்பு செலவுகள் தாமதப்படுத்தப்படுகின்றன என்பது இதற்கு முக்கிய காரணமாகும். இதேபோல ராமேஸ்வரம் தனுஷ்கோடி வழித்தட திட்டமும் தாமதமாகி வருகிறது. 2019இல் அனுமதி அளிக்கப்பட்டும் எந்த முன்னேற்றமும் இதில் இல்லை. இந்த தாமதத்திற்கான காரணம் தமிழ்நாடு அரசால் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை. மிக மிக மெதுவான செயல்பாடுகளால் இதுவரை தமிழ்நாடு அரசால் நிலம் வழங்கப்படவில்லை என்பதுதான் புதிய ரயில்வே திட்டங்கள் தாமதமடைவதற்கு முக்கிய காரணம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாமதங்கள் குறித்து பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. திமுக அரசு மத்திய அரசு மாநிலத்தின் வளர்ச்சியை தடுக்கிறது என்று தொடர்ந்து குற்றம் சாட்டுகிறது. ஆனால் 22,808 கோடி மதிப்புள்ள ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த தேவையான நிலத்தை கையகப்படுத்தும் அடிப்படை பணியை கூட செய்ய தவறிவிட்டது. மத்திய அரசு முதலீட்டை 7 மடங்குக்கு மேல் அதிகரித்திருந்தாலும் மக்களின் வளர்ச்சிக்கு தேவையான நிலத்தை வழங்குவதற்கு பதிலாக திமுக அரசு கோப்புகளை நகரவிடாமல் திட்டங்களை நிறுத்தி வைக்கிறது. இத்திட்டங்கள் முடிந்தால் ஏராளமான வேலைவாய்ப்பை உருவாக்கும், சுற்றுலாவை மேம்படுத்தும், சரக்கு இணைப்பை மேம்படுத்தும் மற்றும் பயண நேரத்தை குறைக்கும். ஆனால் மாநில நிர்வாகத்தின் அக்கறையின்மை காரணமாக இவை தடைப்பட்டுள்ளன. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் புதிய திட்டங்களுக்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்த முடியும் போது ரயில்வேக்காக மாநில அரசால் ஏன் முடியவில்லை என கேள்வி எழுப்புகின்றனர். முதலில் திட்டங்களை தாமதப்படுத்திவிட்டு பிறகு அநீதி என்று போலியான பிம்பத்தை உருவாக்கி மத்திய அரசை திமுக குறை கூறுகிறது. பிறகு தமிழக மக்களுக்காக முதலை கண்ணீர் வடிப்பது திமுகவின் அரசியலாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.